அமெரிக்கா, ஈரான் யுத்தத்துல அமெரிக்காவுக்கு படுதோல்வி. காரணம் என்ன அப்புட்ன்னா, ஈரான கிழிச்சு புடுவேன், கண்ட்ரோல் எடுத்துருவேன் எல்லாம் சொல்லிட்டு, கடைசில ஒண்ணுமே முடியல. கடைசில 2 வாரம் டைம் அப்படின்னு வாங்குற அளவுக்கு அமெரிக்க ராணுவத்தோட பலம் அப்படிங்கிறது அந்த பகுதியில குறைஞ்சு போச்சு. இத ட்ரம்ப் கேட்டா ஒத்துக்க மாட்டார். அவர் ஒத்துக்கிறது இருக்கட்டும். அவரு சொல்ட்டு போய் 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. கதையே மாறி போச்சே! யுத்த நிறுத்தத்த தாண்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது. விஷயத்த பார்ப்போம். அண்ணன் ட்ரம்ப் நிறுத்தினதுக்கு என்ன காரணம்? வெளிப்படையா தெரிஞ்ச காரணம் 1. என்ன அப்புட்ன்னா, பெரிய அளவு இவர்களால யுத்தத்த எடுத்துட்டு முடியல. ஸ்டோன் ஏஜுக்கு கொண்டு போய் விடலாம். பதிலுக்கு அவனும் சேர்ந்து இஸ்ரேல விட்டுருவான். இல்ல இந்த பக்கம் உள்ள ஜிசிசி நாடுகள விட்டுரும். எது? ஈரானும் விட்டுரும். அத தடுக்க முடியுமான்னு கேட்டா, ட்ரம்ப்பால தடுக்க முடியாது. அது அவருக்கும் தெரியும். அவரும் ஒத்துக்குவாரு. காரணம் என்னன்னா, "உன் நாட்ட நீ தான் தடுக்கணும். ஃபுல்லா நான் எப்புட்றா காப்பாத்துவேன் உன்னைய?" அப்படின்னு சிம்பிளா சொல்ட்டு போயிருவாரு. அப்புறம் உலகம் அமெரிக்காவ வேற தனமா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுரும். அப்ப இந்த கிரேட் பிரிட்டனுக்கு நடந்த கதை அமெரிக்காவுக்கு இம்மீடியட்டா நடந்துரும். இதனால விலகுனார்கள். ஆனா விலகி சமத்து பிள்ளையா திருந்தி போயிருமா அமெரிக்கா அப்படின்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறது அக்ரீமெண்ட்ட பார்த்தாலே தெரிஞ்சு போயிரும். ஈரானோட அக்ரீமெண்ட்ட அப்படியே ஒத்துக்கிட்டாய்ங்க. அதுவரையும் ஓகே. ஈரான் கிட்ட சரண்டர் அமெரிக்கா ஆகுது. ஆனா இது லெபனானுக்கு பொருந்தாது அப்படின்ட்டாய்ங்க. ஈரான பொறுத்தவரை அந்த அக்ரீமெண்ட் படி அவர்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ்ல ஏறக்குறைய ஒரு ₹20,00,00,000 கேட்கப் போறார்கள். அதுல ஓமனுக்கு பாதி பங்கு போகும். பாதியோ, கொஞ்சூடோ ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பங்கு பிரிச்சுக்கிறார்கள் பங்காளிக. இருக்கட்டும். அந்த மாரி ஸ்மூத்தா எடுத்துட்டு போறார்கள். 2 வார காலம் முஸ்தபா கமேனி பெரிய அளவுல அறிக்கையே விட்டாரு. எல்லா படைகளும் யுத்தத்த நிறுத்திரு. எந்த தாக்குதலையும் நடத்தாத, யார் மேலயும் நடத்தாத. ஆனா எல்லாத்துக்கும் தயாராரு. யுத்தம் நிக்கல. 2 வாரம் கழிச்சு இவனுங்க மொரண்டு புடிச்சாங்கன்னா, திருப்பி நம்ம யுத்தத்த ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு அறிவிச்சாரு. அதே சமயம் அடுத்த கட்டம் ஒரு மணி நேரத்துல அடுத்த அறிவிப்பு ஈரான் கிட்ட இருந்து என்ன வந்துச்சு அப்புட்ன்னா, இதுல இந்த 2 வார காலங்கள்ல இவனுங்க ஒழுங்கா நடைமுறைய கடைபிடிக்கல அப்படின்னால அடி உறுதி. தாக்குதல ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார்கள். அப்பவே பெரிய அளவு ஈரானோட முழு விஷயத்தையும் ஏத்துக்கிச்சு அமெரிக்கா. வேற வழி இல்ல. அண்ணன் அமெரிக்கானாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவன் கால்லயே வந்துட்டு கிளம்பி போயிட்டான். இருந்தாலும் போயிட்டு வம்பு பண்ணுவான்ல. அதுக்காக ஈரான் அலர்ட் ஆச்சு. இஸ்ரேலும் சும்மா இருக்காது. தாக்கிரும். அப்படி இருக்கும்போதே இந்த அறிக்கைகள் பூரா வரும்போதே ஈரானுக்குள்ள ஒரு தாக்குதல் நடக்குது. இஸ்ரேல் நடத்துது. பதிலுக்கு ஈரான், குவைத், சவுதி போன்ற நாடுகள பதிலுக்கு அடிக்கிறார்கள். போர் நிறுத்த அறிவிப்பு வந்து, ஒரு வெற்றி மனநிலைக்கே ஈரான் போய் அதுக்கான நார்ம்ஸ் எல்லாம் செட் பண்ணும்போதே இந்த 3 இடத்துல இந்த 3 நிகழ்வுகள் நடக்குது. ஈரானுக்குள்ள இஸ்ரேல் தாக்குது. பதிலுக்கு இஸ்ரேல், குவைத், சவுதி போன்ற பகுதிகள தாக்குறார்கள். இப்படி டிஷும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, சரி ரைட் இது அப்படியே மெல்ல நின்றும் அப்படின்னு பார்க்கும்போது, நின்றுச்சு. எது? ஈரானுக்குள்ள நிக்குது. ஈரான் பதில் தாக்குதல நிறுத்துறார்கள். ஆனா டப்புன்னு லெபனானுக்குள்ள அக்ரெசிவா இறங்கிட்டாய்ங்க. ஹிஸ்புல்லாவ நோக்கி பெரும் தாக்குதல். இது லெபனானுக்கு தலையிடாது. எது? இந்த அக்ரீமெண்ட் லெபனானுக்கு தலையிடாதுன்ட்டாங்க. இது எங்க கொண்டு வந்து நிறுத்துது அப்டின்னா, பெரிய அளவு அக்ரெசிவா இறங்கும்போது, அதாவது அமெரிக்கா ஈரானுக்குள்ள இறங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஹிஸ்புல்லா இஸ்ரேல நோக்கி போகும். இஸ்ரேல் பெரிய அளவுல அந்த இடத்துல ஆள் பலத்த யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி ஆள் பலத்த குமிக்கக்கூடிய இடத்துல ஈரானோட ஃபத்தா போன்ற மிசைல்கள் பாயும். ஹிஸ்புல்லாவுக்கு அது மைலேஜ் எடுக்கும். ஹிஸ்புல்லா கிட்ட எதிர்க்கிறேன்னு ஆட்கள பூரா கூட்டிட்டு போய் நிறுத்தி, ஈரான் கிட்ட ஈஸியா பலி குடுக்குற மாரி ஆயி போயிரும். இஸ்ரேலோட மக்கள் தொகை, படைபலம் இதெல்லாம் கணக்கு வச்சா வருஷ கணக்குலலாம் யுத்தம் நடத்திட்டு முடியாது. ஒருவேளை இஸ்ரேல் அந்த லெவலுக்கு பரிதாப நிலைக்கு போயிருச்சு அப்படின்னா, இஸ்ரேல காட்டி மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை ரவுடித்தனத்த அமெரிக்காவால பண்ண முடியாது. அமெரிக்கா கிட்ட உள்ள ஒரு கோல்டன் கார்ட கையில இருந்து வீசுற மாரி ஆயி போயிரும். இந்த 2 வார காலங்கள்ல ஹிஸ்புல்லாவ பெரிய அளவு முடிச்சு கட்டிட்டோம்னா, அப்படின்னு இறங்கியிருப்பார்கள் அப்படிங்கிற சந்தேகம் வருது. சந்தேகமே கிடையாது. இறங்கியிருக்கார்கள். ஆனா ஈரான பொறுத்தவரை நோ, நோ நீ அங்கேயும் விட்டு விலகி ஓடி போயிரு. இல்ல தொலைச்சு புடுவேன் அப்படின்ட்டாய்ங்க. ஈரான் தொலைச்சு புடுவேன்னு சொல்லி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ திருப்பி பிளாக் பண்ண நேட்டோ நாடுகள் எல்லாம், "டேய் நீ வந்து முதல்ல இந்த அக்ரீமென்ட்க்குள்ள எல்லா பயலையும் கொண்டு வந்துரு. அது என்ன ஒரு பயல மட்டும் வெளில விடுற? அது தப்பு." அப்படின்னு சொல்லி அவர்களும் பிரஷர் பண்றார்கள். இப்ப மீண்டும் இந்த யுத்தம் ஒரு இடியாப்ப சிக்கல்ல மாறிப்போச்சு. காரணம் என்ன அப்புட்ன்னா, பெரிய அளவுல திருப்பி தாக்குதல்கள் அப்படிங்கிறது அதிகரிக்குது. அதே சமயம் இந்த தாக்குதல நிறுத்துங்க, அமைதியா இருங்க, தாக்கலாம் வேணாம். அது பார்த்துக்குவோம். அவன சொல்லி நிறுத்திடுறேன் அப்படின்னு அமெரிக்கா பேசுது. எங்க? ஈரானுகிட்ட பாகிஸ்தான் வயா பேசுதா? இல்ல ஓமன் வயா பேசுதான்னு நமக்கு தெர்ல. நமக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் கொரியர் ஆஃபீஸ் தான். பாகிஸ்தான் நம்ம எதிரிங்கிறனால இல்ல, உண்மையிலேயே கொரியர் ஆஃபீஸ் தான்.
நாளடைவுல விஷயம் வெளியில வரும். அப்ப நம்ம விரிவா பார்ப்போம். ஆனா இந்த பக்கம் அமெரிக்கா இப்படி சொல்லிட்டு, அந்த பக்கம் ஈரான் கெஞ்சிச்சுடா, ஈரான் என் கால்ல விழுந்துச்சு. எந்திர்றான்னே கேட்கவே மாட்டேன்ட்டான். சார் நீங்க அறிவிங்க. அப்பதான் நான் எந்திரிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னா கூட பரவால்ல. என் கால பிடிச்சுக்கிட்டு நின்னான்டா. அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப பொறுத்தவரை அவரு சொன்னா இப்ப அவங்க ஊர்லயே கைதட்டி சிரிக்கிறாங்க. என்னம்மா மனுஷன் பொய் சொல்றான். இவன தேர்ந்தெடுத்ததுக்கு நம்ம தான் வெட்கப்படணும் அப்படின்னு ஒரு கூட்டமே அங்க அழுதுகிட்டு இருக்கு. அதனால பெரிய மனுஷன் அவர் இஷ்டத்துக்கு பேசட்டும் அப்படின்னு விட்டுறலாம். எம்புட்டு நாளைக்கு டேர்ம் முடிய போகுது. இப்பயே ஜேடி வான்ஸ ஊர் பூரா சுத்தி வாங்க சார் தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கட்சிக்காரன் பூரா சொல்றான். போற பாக்க பார்த்தா 2 வாரம் கழிச்சு நெறைய பிளேயர்கள் உள்ள இறங்கி அடிச்சுக்க கூட வாய்ப்பு வரமாட்டுக்கு. இருந்தாலும் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் 2 வாரமும் ஓடத்தான் போகுது. அத விரிவா நம்ம லீவ் போடாம தேசபக்தி இல்ல சிடிஎன்ல பார்ப்போம். 2 சேனல்களோட லிங்க்கும் அந்தந்த சேனல் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். சேனல் அபௌட் பேஜ்லயும் இருக்கும். மேலும் விவரங்கள் கொட்டும்போது நம்மளும் இங்க வந்து விரிவா பார்ப்போம்.